ஏமாற்றம் நட்டமல்ல, அது எங்களின் மிகப்பெரிய திட்டம். இந்த வீடியோ தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, ஒருத்தவன் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறான்றதுக்காக அவனை ஏறி மிதித்து போயிடலாம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் தனக்கான அனுபவத்தை சேகரித்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவனை ஈஸியாக ஏமாத்திடலாம், இவ்வளோதான் இவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இவங்க யாராக இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, இவ்வளோதான் இவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம், இவங்க ஏமாந்துன்னே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னால் இவங்க ஏமாந்துருவாங்க, திருப்பி இன்னொரு விஷயத்த சொன்னால் இவங்க ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துக்கினே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அது அவங்களுடைய மேலே வளர்கிறதுக்கான அவங்க போடுகிற திட்டம். ஓகேவா? எப்பயுமே ஒரு மிகப்பெரிய ஹீரோ டைரெக்டாக எடுத்த ஸ்டார்டிங்லேயே நான் ஹீரோவா, நான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலையுமே காமிச்சிக்க முடியாது. அதே மாதிரி நேராக ஒருத்தர் போயிட்டு ஒரு பெரிய சீட்டில் உட்காந்துட முடியாது. ஏமாற்றம் இருக்கும், அவமானம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் போக முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வர்றது ஏமாற்றம் தான் வரும். எந்த ஒரு வேலையிலையுமே ஃபஸ்ட்டு வர்றது ஏமாற்றம். கண்டிப்பாக ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றம் அவங்க அதுக்கான ஒரு ஊன்றுப்படியாக தான் அதை யோசிச்சுப்பாங்க. நம்ம ஏமாந்துட்டோமே, நம்ம இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு யோசிக்காத, இந்த ஏமாற்றத்தை நம்ம எப்படி அடுத்த டைம் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊன்றுப்படியாக தான் கண்டிப்பாக அதை யோசிச்சு பார்ப்பாங்க. ஏமாற்றம் அப்படின்றது அது அவமானம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஊன்றுப்படி. அதான் சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன், அது ஒரு ஊன்றுப்படி. ஏமாற்றம் எங்கெங்கெல்லாம் நடக்கும், அது அழகான ஏமாற்றங்கள் இருக்கு. ஓகேவா? நிறைய விஷயத்துல அழகான ஏமாற்றங்கள் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா இப்படி முகத்துல துண்டு போட்டுன்னு நம்மளை ஏமாற்றுவாங்க. நான் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எடுத்து விட்டு ஏமாத்துவாங்க. கரெக்டா? ஆனா அவங்க நம்மளை ஏமாற்றுறாங்க, அப்படி மூடின்னு இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கினே நம்ம அழகா ஏமாறுவோம். ஐயோ ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஏமாறுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் அழகான ஏமாற்றம். இது சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை கூட விளையாடும் போது இந்த மாதிரி நம்ம வேணே ஏமாறுற விஷயங்கள்லாம் இருக்குது. இவங்க கிட்ட நம்ம ஏமாறணும், ஒய்ஃப் கிட்ட ஏமாறணும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த மாதிரி நம்ம ஏமாந்தா இந்த இடத்துல இது ஜாலியாக உருவாகும். நம்மளுக்கு தெரியாத மாதிரி நடித்தோன்னா அந்த இடத்துல அது செம ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஏமாற்றங்கள் இருக்குது. அதுக்காக ஏமாறுறவங்கெல்லாம் தெரியாத ஏமாறுறாங்க அப்படின்றது இல்லை. அழகான ஏமாற்றங்கள்ல இது தெரிஞ்சே கூட ஏமாறுவாங்க ஒரு சில இதில் அதனால இது அழகான ஏமாற்றங்கள் இருக்குது, அது சீரியஸான ஏமாற்றங்களும் இருக்குது. நிறைய ஏமாற்றம் சீரியஸா நிஜமாவே ஏமாற வேண்டிய சூழ்நிலையில ஏமாத்திடுறாங்க சில பேர். ஆனா அது அவங்க தோக்கடிக்கிறதுக்கான ஏமாற்றம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது அப்படி இல்லை. அது நிஜமாவே தோக்கடிக்கான ஏமாற்றம் இல்லை. அவங்க மீண்டும் வளர்ந்து எழுந்து வர்றதுக்கு அது அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக தான் அவங்க எடுத்துப்பாங்க. அதனால ஏமாறுறவங்க யாருமே மக்கோ புத்திசாலி இல்லாமையோ அவங்களுக்கு திறமை இல்லாமையோ இல்லை. ஏமாத்துறவங்களுக்கு தான் திறமை இருக்குது, அவங்க புத்திசாலி அப்படி இல்லை. ஏமாறுறவங்கிட்டையும் எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கும். அதை வெளியே காமிச்சிக்க மாட்டோம். நாங்கள் எதையும் நோட் பண்ணுவோமே தவிர வெளியே காமிச்சிக்க மாட்டோம். என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுவோம், ஆனால் வெளியே சுத்தமாக காமிக்க மாட்டோம். இதுதான் ஏமாறுறவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சுக்குங்க. இனிமேல் ஏமாத்துறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கலாக ஒன்று சொல்லிடுறேன். ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றதுக்காக
ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயம், ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயம் நீங்கள் உருவாக்கினே இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. ஏமாற்றம் நட்டம் அல்ல, அது எங்களின் மிகப்பெரிய திட்டம். இந்த வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதோட லிங்க்கு பயோவில் கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.